நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க. மந்திரி பலன். ஜூன் மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க. இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய முகூர்த்தம் வருது பாருங்க. ஜூன் மாசம் 5ஆம் தேதி சூப்பரான வளர்பிறை முகூர்த்தம் வருதுங்க. 6ஆம் தேதியும் வளர்பிறை முகூர்த்தம் தான். 8ஆம் தேதியும் ஜூன் மாசம் 8ஆம் தேதியும் வளர்பிறை முகூர்த்தம் தான். எல்லாமே திருமணத்துக்கு உகந்த முகூர்த்தமாக வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்தம் திங்கட்கிழமை வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 27ஆம் தேதி அழகான கடைசி முகூர்த்தம், அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் முகூர்த்தமா வருது. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க. அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும். அனைவருமே முருகனுடைய அருள், தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாம் வல்ல திரு அருள் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் உள்ள ஒரே ராசி எதுனா மீன ராசி தான். பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க, பயங்கரமா கற்பனை அதிகமா இருக்குங்க மீனராசி கிட்ட. ஆசை கற்பனை இவங்க மாதிரி யாரும் மீனராசிக்கார மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ராசி தான் மீனராசி. ஏன்னா அது கால புருஷனுக்கு 12வது ராசி, ஆராய்ச்சி உள்ள ராசி, அனுபவம் உள்ள ராசி, பொறுமையான ராசி, பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி ஒரே ராசி நீங்க தான் மீன ராசி. இப்படி சொல்லணும் பலனை. பயங்கரமா இருக்கும் இந்த ராசியுடைய தன்மை. பிறந்த இடத்து வெளில இருக்குது, வெளியூர்ல இருக்குது, வெளிநாட்டுல இருக்குது, எல்லாமே பாருங்க இவங்க இருப்பாங்க, இவங்க கால் பதிப்பாங்க. நல்ல திறமையான குணம் இருக்குங்க மீனராசி கிட்ட. அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனடங்கக்கூடிய பிறப்பு ஜாதத்துல இப்ப என்ன கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்திய நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துல இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த புத்தி வருது, இந்த மாசத்து வரை இந்த புத்தி இருக்கு, இதுல கவனமா இருங்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க. எதை வச்சு சொல்லுவாங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு, பிறந்த தேதியை வச்சு, பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதையும் எடுத்துக்கிட்டு திசாபுத்தியும் எடுத்துக்கிட்டு இப்ப நடக்கக்கூடிய கோச்சார நம்ம சொல்லக்கூடிய பலனையும் மேட்ச் பண்ணாதான் கரெக்டான ஒரு பலனை கொடுக்க முடியும். அதனாலதான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்க சொல்றது நம்ம. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம், நம்ம பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுதான். திசா புத்திய பார்த்து பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவு தான் இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசிலே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மேஷத்துல அடுத்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் மேஷராத்துல. அது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது ரிஷப ராசியில. 4ஆம் இடத்துல குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கடக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருதுங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல உள்ள செவ்வாய் பகவான் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு நல்லா பாத்துக்கோங்க. ஜூன் மாசம்
6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 6ஆம் பாவத்துக்கு, அது சிம்மத்துக்கு போறாரு. அடுத்து பாருங்க 14ஆம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு குருவோட உங்க ராசி அதிபரோட சேர்ந்து சூரிய போய் இணைகிறாருங்க. இது சூப்பரான யோகம் பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு போறாரு. இது அதை விட டபுளான யோகம் பாத்துக்கோங்க. எதுவுமே கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்லைங்க. பர்ஃபெக்டா இருக்கு மீனராசிக்கு. கிரகத்துடைய தொடர்பு நல்லா இருக்கு. ஆனா ஜாதகத்துல உங்க ஜாதக தசாபதி நல்லா இருக்குதா? இதுதான் உங்களுக்கான ஒரு கேள்விக்குறி. நல்லா இருந்துட்டால் நீங்க தான் இப்ப கிங்கு. நல்லா இல்லாவிட்டால் கொஞ்சம் தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் வரும் வரும். ஏன்னா உங்களுக்கு என்ன சனி வருது? ஜென்ம சனி போகுது. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நிலைமை இல்லாம ஒரு சோம்பேறியா நீ உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னே தெரியல, லைஃபே புரியல, அந்த அளவுக்கு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. லைஃபே புரியல, கஷ்டம் 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 கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய செலவை பார்த்துட்டேன், பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இன்கமே 4 மாசமா சேமிப்பே எனக்கு இல்ல ராஜா. காசு வருது, அது எந்த வகையில போகுதுன்னு எனக்கு தெரியல. பொருளாதார வருமானம் எல்லாமே தடை தாமதம் எல்லாமே பார்த்துட்டு நான் அசால்ட்டா உட்காந்துருக்கேன். சகோதர சகோதரவா இருக்கட்டும், ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, வண்டி வாங்குறது ரிப்பேர் சார்ந்த விஷயம், அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, அப்பாவுடைய உடம்பு சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்துக்குறதுல பிரச்சனை, படிப்புகளில் சரியா அமையல, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், நல்ல வேலை கிடைக்கல. இதெல்லாம் கேட்டா சொல்லுவாரு, ஆமா நடந்துச்சு, என் லைஃப்ல தான் நடந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனம். இனிமேதாங்க உங்க லைஃபே மாறும். மீனம் பயங்கரமான ஒரு வெற்றி உங்க நோக்கி வந்துகிட்டே இருக்குது. விட்டுறாதீங்க மீன ராசிக்காரங்க. உங்களால ஜெயிக்க முடியும். என்னுடைய கருத்து என்ன சொல்லுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். உங்கள்கிட்ட உள்ள ஞானத்தை கொண்டா நீங்க தான் பெரிய ஆளு. நல்லா தெரிஞ்சுங்க. மீன ராசிக்குள்ள அறிவு யாருக்குமே இருக்காதுங்க. எந்த கணக்கு கொடுத்தாலும் பாருங்க, அந்த கணக்கு அசால்ட்டா போடுவாப்புல. நல்லா பிரைன் வேலை செய்யும். ஏன்னா இனிமே நல்ல டைம் ஆரம்பிச்சுன்னா ராகு உங்க ராசியை விட்டு விலகிட்டாரு. ஒரே விஷயம், ராகு ஆசையை கொடுத்து உங்களை எப்படி தள்ளி விட்டாரு தெரியுமா? 1.5 வருஷம் காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பல பேர் கேள்வி பாருங்களேன். கண்டிப்பா பொருளாதார வருமானம், காசு, இன்கம், வருமானம் எல்லாத்தையும் அடி வாங்கி சுத்தர டவுன் ஆகி போய் கீழே எந்திரிக்க மேல லாக்கு போயிட்டாங்க. எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இல்லை, சகோதர சகோதரி சரியா இல்லை, இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, வேலை உத்தியோகம் சரியா அமையல, நல்ல நிரந்தரமா ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு போனவங்க யாருன்னா மீனராசி. நமக்கு அதே ஜாதகம் வருது மீனராசி. இனிமே எல்லாமே வெற்றியா வருது. என்ன காரணம்? ஒரே காரணம் தான், சூரியன் பலமாயிட்டாரு. சூரிய போய் 15ஆம் தேதி உங்க ராசியை தொட்டுட்டாருன்னா பயங்கரமான யோகம் இருக்கு பாத்துங்க. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்க? தைரியமா இறைவன் மேல பாரத்தை போட்டு, சிவபெருமான் மேல பாரத்தை போட்டு எழுதுங்க, அரசாங்க வேலை கிடைச்சிரும். பெருமாள் மேல பாரத்தை போட்டு எழுதுங்க, அரசாங்க வேலை கிடைச்சிரும். உங்க குலதெய்வத்து மேல பாரத்தை போட்டு எழுதுங்க, அரசாங்க வேலை கிடைச்சிரும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க உங்க லக்கணத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க, மத்தவங்க எழுத வேண்டாம். கண்டிப்பா அரசாங்க வேலை குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். இல்ல அரசாங்கத்தை எது சம்பந்தமா லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இதுதான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகுது. ஜூன் மாசம் 15க்கு அப்புறம் லோன் சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், வண்டி சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த விஷயம், வீட்டு லோன் சார்ந்த விஷயம், எந்த லோனா இருந்தாலும் சரி சாங்ஷன் ஆகும். கெட்ட விஷயம் இல்ல ராஜா, நல்ல விஷயம் தேடி வருது. ஏன் லோனு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். 6ஆம் வீட்டுக்கு உங்க ராசி அதிபர் சேர்றாரு. அப்ப கடன் பகை எதிரி லோன் எதாவது கேட்டாலும் இங்க கிடைக்கும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. அதே மாதிரி பாருங்க, சுபகாரியம், சுப செலவு, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். திருமண வாழ்க்கை நடந்தது ஆகும். தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக 7 சனி நல்லா இருக்காங்களான்னு பார்த்து தொழில் ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும். வெளிநாடு போறவங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இல்ல நான் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா கிடைக்கும். எத்தனை பேருக்கு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் இல்லாம தடுமாறி ரொம்ப மன குழப்பத்தை உட்காந்துருக்கீங்க? கவலையை விடுங்க, உங்களை தேடி ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்ப தெரியுமா? 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் யார் ஜாதக தசாபதி நல்லா இருக்கோ அவங்களை தேடி ப்ரொமோஷன் வரும். ஏன்னா சூரிய பகவான் குருவை போய் தொட போறார். உங்க 6ஆம் வீட்டை இங்க தொடர்றாருன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் அமைச்சு கொடுத்துருவார். பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனை சரியாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. தந்தையுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். லாபம், வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பாருங்க, பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குங்க உங்களுக்கு. இப்ப எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது?
வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி ஒருத்த எடுங்க, கண்டிப்பா படிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வீடு புதுசா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்குங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க. நண்பர்கள் கூட்டாளிகள் நிறைய காரியத்தை இனிமேதான் சாதிக்க போறீங்க பாத்துங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நிறைவேறு. ஜாதக 10 தசாபதி எடுங்க, கண்டிப்பா அடிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். சனி பகவான் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாம் லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாத்துக்குங்க. இல்லைன்னா கிடையாது. ஏன்னா 11ஆம் வீட்டு இவங்க ராசி மேல இருக்காரு. சனி பகவான் நல்லா இருந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தான் லாட்ரி யோகம், மற்றவங்க எல்லாம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. கண்டிப்பா பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரும் பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி பிறந்தவங்க. அதே மாதிரி ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கணுமே. எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்க பக்கம் இறைவன் இருக்கிறார். நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி வருது. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை, அக்கௌண்ட்ஸ் கணக்கு துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய தகுதி உங்கள்ட்ட இருக்குது. கடுமையா உழைங்க, நல்லா உழைங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்ப கிடைக்கும். லாபம், வருமானம், வேலை, உத்தியம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் பார்த்து. எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு. வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா மாறும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் பார்த்துக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி பகவான் நல்லா இருந்துட்டால் லாப வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில் பண்றவங்க ஜாமீன் போடுறது கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணீங்க, மற்றபடி எல்லாமே வெற்றிகள் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ரேவன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க. நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய நபர் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இனிமே பாருங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்தில் உயர் பதவி பார்க்கறது, ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய பொறுப்பு எல்லாமே தேடி வருது பாருங்க. கூட்டாளிகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு, வரை செலவு நிறைய பார்த்துட்டீங்க. இனிமே வாழ்க்கையில பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. பேங்க்ல வேலை பார்த்தாலும் சரி, ஐடிஎஃப்ல பார்த்தாலும் சரி, நெருப்பு சம்பந்த வேலை சரி, இரும்பு சம்பந்த வேலை, எல்லா வேலையும் சூப்பரா சாதிப்பீங்க பார்த்து. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.